இன்னைக்கான வீடியோவில் அபிராமியை பார்த்து பூசாரி, என்னம்மா உங்களை பார்த்தா பெரிய இடத்துக்கார பொண்ணு மாதிரி இருக்கீங்க, ஆனால் போக்கிட இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களேம்மா. அதுக்கு அபிராமி, எனக்கு பிரச்சனையே நான் பெரிய இடத்து பெண்ணுன்றதுனால தான். அபிராமி, எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? என்ன உதவிமா பண்ணணும்? பூசாரி கேட்டதுக்கு, நான் இங்கேயே தங்கிக்கிறேன், கோயிலை கூட்டி பெருக்கிறதுலேருந்து என்னால் முடிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சுட்டு இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏம்மா, அதை நீங்கள் வீட்டிலேருந்து இங்கே தினம் வந்து செஞ்சுட்டு போங்க, அதுக்காக இதுக்குமா இங்கேயே தங்கணும்னு சொல்கிறீங்க? பூசாரி கேட்டதுக்கு, இப்போதைக்கு என்னால் வீட்டுக்கு போக முடியாது, நான் வீட்டில் இல்லாமல் இருக்கிறது தான் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. அபிராமி சொன்னதுமே, சரிம்மா, நீங்கள் இங்கே இருக்கணும்னு கடவுள் நினச்சாருன்னா அது நடந்தே தீருமா, தாராளமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் ரியாவை பார்க்க போகிறாங்க. ரியா பாட்டுக்கு சொத்து மட்டுமே போதும்னு நினச்சி இருக்கிறவள வீட்டுக்கு மூத்த மருமகன்றதையும் பாதி சொத்து உனக்கு தான்றதையும் ஆசை காமிச்சு, அதுக்கு ஒரே வழி அபிராமி வீட்டுக்கு வராமல் இருக்கிறது தான் அப்படின்றாங்க. அவங்க எப்படி வீட்டுக்கு வராமல் இருப்பாங்க? அதான் கார்த்திக் தேடிட்டு இருக்காரு. ரியா சொன்னதுமே, அவங்க வீட்டுக்கு வந்தால் தானே அவங்கள தான் நாங்கள் கொலை பண்ண போகிறோம்ல, பண்ணிட்டு ஒரு தற்கொலை கடிதத்தை அவங்க பக்கத்தில் போட்டுருவோம், தற்கொலை தான் பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் நினச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சொத்தை ரெண்டாக பிரித்து நீ ஒரு பக்கமாக நாங்கள் ஒரு பக்கமாக நிம்மதியாக இருக்கலாம். அது மட்டும் நடக்கணும்னா என்னோட முழுசான ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுன்னு ராஜேஸ்வரி சொன்னதும், நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேன், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியணுமே, அதுதான் யாருக்குமே தெரியலையே சொன்னதுமே, அவங்க எப்பயுமே காஞ்சிபுரம் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு போவாங்க. போனாலே ஒரு வாரம் 5 நாளும் தங்கிட்டு தான் வருவாங்க. அது யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை நான் ஒரு டைரியிலேருந்து படித்தேன். அதனால் நான் உறுதியாக சொல்கிறேன், அவங்க அங்கே தான் இருப்பாங்க, அவங்கள நம்ம முடிச்சிருவோம். சரி சொன்னதுமே அந்த திட்டத்துக்கு ரியா ஒத்துழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி வீட்டுக்கு வராரு. என்னப்பா, ஏதாச்சும் தகவல் கிடைச்சதான்னு அப்பா கேட்டதுக்கு, இல்லைப்பா, எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சுருக்கோம், தான் இருக்காங்கன்னு கார்த்தி சொன்னதுக்கு, கார்த்தி, இந்த ட்ராமாவை எத்தனை நாளைக்கு நீ தொடர போகிற? ஆனந்த் கேட்டதுமே, அண்ணா அவ்வளோதான் உனக்கு மரியாதை, இதுக்கு மேலே பேசுனா உனக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா ஆனந்தையும் திட்டுறாரு. அம்மாக்கு சொத்தை பிரிக்க மனசு இல்லைன்னா கொஞ்ச நாள் போகட்டுமேன்னு சொல்லுவாங்களே தவிர இப்படி வீட்டை விட்டெல்லாம் போக மாட்டாங்க. கார்த்தி தான் அம்மாவை எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கேன். ஆனந்த் சொன்னதுமே, ஆனந்த், நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, அம்மாவை காணோம் நாங்களே தேடிட்டு இருக்கோம், நீ கார்த்தியை தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்க. கார்த்திக்கோட அப்பா சொன்னதுமே, மீனாட்சி கார்த்தி சொல்லிட்டு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண, இப்போ அம்மாவை வேறு ஒழிச்சு வச்சுருக்கேன், இவன் சொல்கிறத நம்புறீங்க, நான் சொல்கிறத நம்ப மாட்டேறீங்க. ஆனந்த் சொன்னதுக்கு, நீ பேசுகிற கொஞ்சம் கூட நியாயமில்ல, கார்த்திக் மனசையும் அம்மா மனசையும் நீ புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க, முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க. அருண் சொன்னதுமே, நான் ஒன்றும் முட்டாளா, நீ தான் முட்டாள். இந்த அருணை பார்த்து சொன்னதுமே, டேய் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, முதல்ல நாச்சியா வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம், இப்போ அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள் போங்க. கார்த்திகோட அப்பா கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. கார்த்தியும் தீபாவும் ரூமுக்கு வந்ததுமே தீபா கார்த்தியை பார்த்து, அத்தை வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்க. தீபா சொல்கிறாங்க, அம்மா காணோம்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆனந்த் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கார்த்தி சொன்னதுமே, அவர் ஜெயிலுக்கு போன வருத்தத்தில் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிறாதீங்க, சரி இருங்க நான் போய் டிஃபன் எடுத்துகிட்டு வரேன்னு தீபா சொன்னதுமே, இத்தனை வருஷத்தில் நான் அம்மாவை பிரிஞ்சதே இல்லை, இன்னைக்கு தான் நான் பிரிஞ்சிருக்கேன், எனக்கு மனசு சரியில்லை, என்னால் சாப்பிட முடியாது வேணான்னு சொல்கிறாரு. உங்களால் சாப்பிட முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால் அத்தையே தேர்றதுக்காண்டி உடம்புல தெம்பு வேணாமா, நான் போய் குடிக்கிறதுக்கு பாலாச்சும் எடுத்துகிட்டு வரேன்னு தீபா போகிறாங்க. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ராணி, கார்த்திக் சாரை பார்த்தாலே பாவமாக இருக்குது, அம்மாவை காணோன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது, அவருக்கு நாம் ஏதாச்சும் செஞ்சாகணுமே, ஒன்று செய்யலாம், அந்த அம்மாவோட போட்டாவை வீட்டில் தேடி கண்டுபிடிச்சி குரூப்பில் ஷேர் பண்ணி விடலாம், யாராச்சும் அந்த அம்மாவை பார்த்தாங்கன்னா தகவல் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து அபிராமி போட்டாவை தேடி கண்டுபிடிச்சி குரூப்பில் ஷேர் பண்ணுறாங்க. உடனே அந்த குரூப்பில் இருக்கிறவங்களாம் போட்டோவையும் பார்த்து அனுப்புன வாய்ஸ் மெசேஜையும் கேட்குறாங்க. இந்த பக்கம் ராஜேஸ்வரி ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. எதிர்த்த மாதிரி மீனாட்சி ஆங்காரமாக ராஜேஸ்வரியை பார்த்துட்டே நிற்கிறாங்க. அந்த நேரம் மைதிலி அங்கே வராங்க. என்ன மீனாட்சி இங்கே நின்றுட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. அங்கே பாரு அவளை. மைதிலி ராஜேஸ்வரியை பார்த்ததும், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவ தான், இவ வந்ததுக்கப்புறம் தான் என்னென்னமோ எங்கள் வீட்டில் நடக்குது, இல்லை நல்லா 4 சாத்து சாத்தினாதான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும். மீனாட்சி சொன்னதுமே, என்ன செய்கிறது, எனக்கும் ஆத்திரமாக தான் இருக்குது, இதுக்காகவும் தீபாக்காகவும் தான் அமைதியாகவே இருக்கிறேன்னு மைதிலி சொன்னதும், ஆமாம் அடித்ததா தெரிஞ்சாதானே தீபாவுக்கு பிரச்சனை வரும். மீனாட்சி சொன்னது கேட்டு நீ என்ன சொல்கிற மைதிலி கேட்குறாங்க.
காதை கொடு சொல்கிறேன்னு சொல்லிட்டு காதுக்குள்ளே மீனாட்சி சொன்னதுமே பொண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி உள்ளே இருந்து ஒரு போர்வை எடுத்துகிட்டு வந்து ராஜேஸ்வரி ஃபோன் பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடியே போய் போர்வையை பொத்திடுறாங்க. போர்வையை பொத்தினதுக்கப்புறம் அடினால் அடி, உங்கள் வீட்டு அடியில் எங்கள் வீட்டு அடியில் அப்படி ஒரு அடி. ஒரு கட்டத்தில் மைதிலி கட்டையை எடுத்துகிட்டு வர கட்டையாலேயே அடி அடி அடின்னு அடித்து பிச்சு எடுத்துட்டாங்க. எடுத்து விட்டுட்டு மீனாட்சியும் மைதிலியும் காணாமல் போயிடுறாங்க. சரி போர்வை எடுத்து பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுறாங்க. கடவுளே யார் அடிச்சது, ஒரு அப்ராணியை போட்டு இப்படி அடிச்சுட்டாங்களே, இப்படி வலிக்குது கை வலிக்குதே எந்திரிக்க முடியலையே. ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா புலம்பி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.